பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் இன்று நள்ளிரவு நிறைவு விழா நடக்கிறது. இவ்விழாவில் நடைபெறும் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மனுபாக்கர் மற்றும் ஸ்ரீஜேஷ் தேசிய கொடியை ஏந்தி செல்கின்றனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த மாதம் 26ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கிய 33வது ஒலிம்பிக்ஸ் திருவிழா நிறைவு பகுதியை எட்டியுள்ளது. செயின் நதிக்கரையில் தொடங்கிய ஒலிம்பிக்ஸ் திருவிழா அந்நாட்டின் தேசிய மைதானத்தில் நிறைவடைகிறது. 32 விளையாட்டுகளில் பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தி தங்கள் நாட்டிற்காக பதக்கங்களை குவித்தனர். இந்த நிலையில் பதக்கப்பட்டியலில் 39 தங்கம், 27 வெள்ளி, 24 வெண்கலம் என மொத்தம் 90 பதக்கங்களுடன் சீனா முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக 38 தங்கம், 42 வெள்ளி, 42 வெண்கலம் என 122 பதக்கங்களுடன் அமெரிக்கா 2வது இடத்தில் உள்ளது. 3வது இடத்தில் ஆஸ்திரேலியாவும், ஜப்பான் 4வது இடத்திலும், போட்டியை நடத்தும் பிரான்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. இந்த பட்டியலில் 6 பதக்கங்களுடன் இந்தியா 70வது இடத்தில் உள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரில் இந்தியா துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் 3 வெண்கலம், ஹாக்கியில் 1 வெண்கலம், மல்யுத்தத்தில் 1 வெண்கலம் மற்றும் ஈட்டி எறிதலில் 1 வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றுள்ளது. தனிநபர் பிரிவில் துப்பாக்கிச் சுடுதலில் மனுபாக்கர், ஸ்வப்னில் குசாலே வெண்கலமும், ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா வெள்ளியும், மல்யுத்தத்தில் அமன் ஷெராவத் வெண்கலமும் வென்றனர். இரட்டையர் பிரிவில் மனுபாக்கர், சரப்ஜோத் சிங் 1 வெண்கலமும், குரூப் பிரிவில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி 1 வெண்கலமும் வென்றது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரில் அனைத்து போட்டிகளும் முடிவடைந்த நிலையில் இன்று நள்ளிரவு நிறைவு விழா நடைபெறுகிறது. ஸ்டேட் டி பிரான்ஸ் பகுதியில் இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. நிறைவு விழாவில் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டியில் பங்கேற்ற நாடுகளின் அணிவகுப்புடன் 2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக்ஸ் தொடர் நிறைவு பெறுகிறது. அணிவகுப்பில் இந்தியா சார்பில் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனுபாக்கர் மற்றும் இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் தேசிய கொடியை ஏந்தி செல்கின்றனர். விழாவின் இறுதியில் அடுத்த ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கவுள்ள அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் குழுவிடம் அதிகாரப்பூர்வ கொடி வழங்கப்படும். புதிய தலைமுறைக்காக ஆண்டோ எம் தாம்சன்.